கிரிதாயுகம் முடிந்து திரேதாயுகம் துவங்கிய சமயத்தில் தியானத்தின் கடவுளும் முதல் யோகியுமான சிவபெருமான் பிரபஞ்சத்தை பராமரிக்க தேவையான யோக சக்தியை பெற கடும் தவம் செய்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு தியானத்திலிருந்து மீண்ட சிவசங்கரனை தரிசிக்க நந்தி, பிருகு முதலிட்ட சிவகணங்கள் வந்திருந்தனர். அப்போது சிவபெருமான் கைலாய நாயகி பார்வதி தேவி ஏன் இன்று என்னை தரிசிக்க வரவில்லை என நந்தியிடம் வினவினார். நந்தி ஈசனிடம் சில காலங்களாக அன்னை ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார், அதனால்தான் தங்களை பூஜிக்க வரவில்லை. அன்னையை ஏன் என்று கேட்க எங்களுக்கு அச்சமாக உள்ளது என கூறினான் நந்தி. உடனே பார்வதி தேவியை நேரில் காண சென்றார் சிவபெருமான். அப்போது சக்தியின் இருப்பிடமான பார்வதி தேவி ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதைக் கண்டு அதற்கான காரணத்தை கூறுமாறு வினவினார். பார்வதி தேவி ஈசனிடம், நான் எனது ஆழ்ந்த சிந்தனைக்கான காரணத்தை கூறப்போவதில்லை, ஏனென்றால் நான் கூறுவதால் தங்கள் முன் பிரச்சனையை எழுப்புவதில் விருப்பமில்லை என்றார். அப்படியானால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு காண எப்பொழுதும் போல ஆகாய மார்க்கத்தில் உலவுவோம். அப்போது உன் மனதில் இருக்கும் ரகசியத்தை அறிந்து கொள்ள முயல்கிறேன் என்றார் பரம்பொருள். அதன்படியே சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆகாயத்தில் உலா வந்தனர். அப்போது பிரம்மதேவரின் பிரம்மலோகம், ஸ்ரீஹரி விஷ்ணுவின் வைகுண்டம், இந்திரனின் சொர்க்கலோகத்தையும் கடந்து வந்தனர். அந்த தருணத்தில் சக்தி பார்வதியின் முகத்தைக் கண்டு அவரின் மனதிலிருந்த ரகசியத்தை அறிந்து கொண்டார் சிவபெருமான். சிவபெருமான் பார்வதி தேவியிடம், தேவி, உனது விருப்பத்தை நான் அறிந்து கொண்டேன், இருப்பினும் உனது மனதிலுள்ள ரகசியத்தை நீயே என்னிடம் கூற வேண்டும் என்றார். இறுதியாக மௌனத்தை கலைத்த பார்வதி தேவி, இன்னும் எத்தனை காலம்தான் பனிக்கட்டிகளின் மத்தியில் தபஸ்வியைப் போல வாழ வேண்டும்? உலக நாயகனின் மனைவியாக இருந்த போதிலும் யோகியைப் போலத்தான் வாழ வேண்டுமா? ஸ்ரீஹரி விஷ்ணுவின் வைகுண்டம், பிரம்மதேவரின் பிரம்மலோகம், இந்திரனின் சொர்க்கலோகமும் செல்வ செழிப்போடு விளங்குகின்றன. நாமும் அவர்களைப் போல செல்வ செழிப்போடு வாழக்கூடாதா என தனது இச்சையை தெரிவித்தார் பார்வதி தேவி. இதை கேட்டு கடும் கோபமடைந்த ஈசன் பார்வதி தேவிக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க எண்ணினார். பர்வதராஜன் இமயமலைராஜனின் மகளாக இருந்த போதிலும் ஆடம்பரம், கவர்ச்சி, செல்வத்தால் நீ திருப்தி அடையவில்லை. அப்படி இருக்க சாம்பலை பூசிய இந்த யோகியை அடைய ஏன் கடும் தவம் செய்தாய்? ஆகட்டும், இருப்பினும் உனது இச்சையை நிறைவேற்றுகிறேன், அதை தெளிவாக கூறு என்றார் சிவபெருமான். ஈசனின் கோபத்தை பொருட்படுத்தாத பார்வதி தேவி, நான் விரும்புவது சமுத்திரத்திற்கு நடுவில் ஒரு அழகான சொர்ண நகரம், அதன் நடுவே ஒரு அழகான சொர்ண மாளிகையில் தவம், தியாகம், துறவரத்தை விட்டு நாம் அங்கு வாழ வேண்டும் என வேண்டினார் பார்வதி தேவி. அக்கணமே பார்வதி தேவியின் கற்பனை நகரமான ஸ்வர்ண லங்கையை கடலுக்கு நடுவே தோன்றச் செய்தார் சிவசங்கரன். பார்வதி தேவியும் சிவபெருமானும் மற்ற சிவகணங்களோடு ஸ்வர்ண நகரத்தை அடைந்தனர். அப்போது ஈசன் லங்கையின் கிரகப்பிரவேச பூஜைக்கு ராவணனின் தந்தை ரிஷி விசர்பாவை அழைத்து வர நாரதருக்கு கட்டளையிட்டார். சிவபெருமானின் கட்டளைப்படி ரிஷி விசர்பாவையும் அவரது மனைவியும் ராவணனின் அன்னையுமான கைகசியையும் இலங்கைக்கு அழைத்து வந்தார். ஸ்வர்ண நகரத்தை கண்ட இருவரும் லங்கையின் அழகைக் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். ரிஷி விசர்பா கிரகப்பிரவேச பூஜையை சிறப்புடன் நடத்தி வைத்தார். அன்னை பார்வதி தேவியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். பெரும் மகிழ்ச்சி அடைந்த அன்னை பார்வதி தேவி விசர்ப மகரிஷிக்கு தட்சணை கொடுக்க எண்ணினார். அதனால் தான் எந்த தட்சணை கேட்டாலும் மறுக்காமல் தருவேன் என உறுதியளித்தார். ஆனால் ரிஷி விசர்பாவோ எந்த தட்சணையும் பெற விரும்பவில்லை. பார்வதி தேவியின் கற்பனை நகரமான பிரம்மாண்ட லங்கையின் பூஜையை நடத்தியதே பெருமையாக கருதினார். ஆனால் பேராசை கொண்ட விசர்பாவின் மனைவி கைகசி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, தட்சணையாக கொடுப்பதானால் இந்த அழகிய சொர்ண நகரத்தையே கொடுங்கள், அதை தவிர வேறு எந்த தட்சணையும் பெறமாட்டோம் என்றாள். இதை கேட்டு கடும் கோபமடைந்த அன்னை பார்வதி விசர்பாவுக்கும் கைகசிக்கும் கடும் சாபமளித்தார். பேராசைக்காரர்களே, நீங்களும் உங்களது புத்திரர்களும் இந்த சொர்ண நகரத்தின் சுகங்களை அனுபவிக்க முடியாது. சர்வநாசம் இந்த நகரத்தின் மீது படர்ந்திருக்கும். இந்த லங்கையே தீயால் எரிந்து நாசமாகும் என சாபமிட்டார். அதன் பிறகு சிவபெருமானும் பார்வதி தேவியும் மற்ற சிவகணங்களோடு கையிலையே அடைந்தனர். அன்னை பார்வதியால் லங்கை சபிக்கப்பட்ட பிறகு ரிஷி விசர்பா லங்காபுரியின் ஆட்சி பொறுப்பை தனது மூத்த மகனான குபேரனுக்கு வழங்கினார். ரிஷி விசர்பாவின் முதல் மனைவியான இளவிதாவின் மகனாவான் குபேரன். சிவபக்தியின் காரணமாக ஸ்வர்ண பைரவராக குபேரனுக்கு செல்வத்தினை நிர்வகிக்கும் பொறுப்பையும் புஷ்பக விமானத்தையும் வழங்கினார் சிவபெருமான். குபேரன் லங்கையை ஆட்சி செய்ய மறுபுறம் குபேரனின் சகோதரர்களான ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் பிரம்மதேவரை நோக்கி கடுந்தவத்தில் மூழ்கியிருந்தனர். காலங்கள் புரண்டோடியது. 8 வருடம் ஆன போதும் பிரம்மதேவர் காட்சி தராததால் பொறுமை இழந்தான் ராவணன். பிரம்மதேவர் இப்போது காட்சி தராவிடில் தன் தலையை கொய்து உயிரை மாய்ப்பேன் என்றான் ராவணன்.
அப்போதும் பிரம்மதேவர் காட்சி தரவில்லை. உடனே தன் வாளை கொண்டு தனது தலையை வெட்டினான் ராவணன். ஆனாலும் ராவணனின் தலை உடலுடன் இணைந்தது. ராவணன் மீண்டும் தன் தலையை துண்டிக்க தலை மீண்டும் மீண்டும் உடலுடன் இணைந்தது. இவ்வாறு 10 முறை தன் தலையை வெட்டினான் ராவணன். இந்த சோதனைக்கு பிறகு அவ்விடத்தில் பிரம்மதேவர் தோன்றினார். ராவணனின் அர்ப்பணிப்பில் மகிழ்ந்த பிரம்மதேவர் மூவருக்கும் வேண்டிய வரத்தை அளிப்பதாக கூறினார். முதலாவதாக ராவணன் பிரம்மதேவரிடம் உலகை வெல்ல நிகரற்ற சக்தியும் நிறைந்த ஞானத்தையும் அளிக்குமாறு வேண்டினான். அவ்வாறே வரமளித்த பிரம்மதேவர் மேலும் 10 முறை தனது தலையை அர்ப்பணித்ததால் 10 தலைகளையும் அந்த 10 தலைகளும் 10 அம்சங்களை கொண்டிருக்கும் எனவும் வரமளித்தார். இரண்டாவதாக விபீஷணன் பிரம்மதேவரிடம் என் தகுதிக்கு ஏற்ற வரத்தை தாங்களே அளியுங்கள் என்றான். விபீஷணன் கேட்ட வரத்தால் மகிழ்ச்சியடைந்த பிரம்மா, இனி பிற்காலத்தில் எப்பெரிய இன்னல் தோன்றினாலும் அதர்ம பாதையில் செல்ல மாட்டாய், சிறந்த அறிவாளியாகவும் தர்மசீலனாகவும் விளங்குவாய் என வரமளித்தார் பிரம்மதேவர். இதை பார்த்து கொண்டிருந்த இந்திரனும் மற்ற தேவர்களும் கவலையடைந்தனர். இவர்களின் சக்தி இந்திரலோகத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என அச்சமுற்றனர். விபீஷணனும் ராவணனும் வரம் பெற்றுவிட்டனர். ஆனால் இவர்களை விட சக்தி படைத்த கும்பகர்ணனே மிகுந்த ஆபத்தானவன். வரமேதும் பெறாமலே 1,00,000 யானைகளின் சக்தியை பெற்றவன். பரந்த சரீரம் கொண்ட கும்பகர்ணன் ஒரு சமயம் தனி ஒருவனாக தேவர்களை தோற்கடித்து சொர்க்கத்தின் செல்வங்களை கவர்ந்து சென்றான். ஆதலால் இந்திரனும் தேவர்களும் சரஸ்வதி தேவியிடம் மண்டியிட்டு வேண்டினர். பிரம்மதேவர் கும்பகர்ணனுக்கு வரமளிக்கும் முன் அவரை தடுத்து நிறுத்துமாறு வேண்டினர். வாக்கின் இருப்பிடமான சரஸ்வதி தேவியிடம் கும்பகர்ணனின் வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தேவர்களுக்கு உதவ முன்வந்த சரஸ்வதி தேவி கும்பகர்ணனின் நாக்கில் அமர்ந்து கொண்டார். அப்போது கும்பகர்ணன் தனது வரத்தை கேட்கத் தொடங்கினான். கும்பகர்ணனின் நாக்கில் சரஸ்வதி தேவி அமர்ந்து கொண்டதால் கும்பகர்ணனின் சொற்கள் கட்டுப்பாட்டை இழந்தது. பிரம்மதேவரே, நான் செய்த கடுந்தவத்தால் என் உடல் சோர்வுற்றது. நான் களைப்பாற விரும்புகிறேன். பல வருடங்கள் உறங்க விரும்புகிறேன். உறங்கும்போது எனக்கு பசி, தாகம் போன்ற உணர்வுகள் இருக்கக்கூடாது என வேண்டினான். அவ்வாறே வரமளித்தார் பிரம்மதேவன். தேவர்களின் சூழ்ச்சியும் வெற்றி பெற்றது. பிரம்மாவிடம் உலகையும் வெல்லும் வரம் பெற்ற ராவணன் முதலாவதாக தனது சகோதரன் குபேரன் ஆட்சி செய்யும் பொன்னகரம் லங்கையை வெல்ல பெரும் சேனையோடு புறப்பட்டான். ஆனால் விபீஷணனோ தன் சகோதரனோடு ஆட்சிக்காக போராட மாட்டேன், அது தர்மமாகாது என கூறி யுத்தத்திற்கு வர மறுத்தான். மறுபுறம் பிரம்மாவிடம் உறங்கும் வரம் பெற்ற கும்பகர்ணன் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தான். இருந்த போதிலும் பெரும் படையோடு லங்காபுரியை தனி ஒருவனாக முற்றுகையிட்டான் ராவணன். தனது சகோதரனான குபேரனுக்கு போர் அறைகூவல் விடுத்தான் ராவணன். ஆனால் தன் சகோதரனோடு போரிட விரும்பாத குபேரன் ராவணனிடம், சொர்ண நகரத்தை நீ ஆட்சி செய்ய விரும்பினால் நீ பெற்ற வரத்திற்கு பரிசாக அழகிய சொர்ண நகரத்தை உனக்கு அளிக்கிறேன் என கூறி லங்கையை விட்டு கொடுத்தான் குபேரன். மேலும் தனது சிவபக்தியால் பெற்ற புஷ்பக விமானத்தையும் ராவணனுக்கு பரிசாக அளித்தான் குபேரன். ராவணன் லங்கையின் மன்னனான பிறகு தேவர்களின் சிற்பி விஸ்வகர்மா குபேரனின் தாராள குணத்திற்காக அலகாபுரி எனும் பட்டினத்தை உருவாக்கி தந்தார். இந்நகரம் குபேரப்பட்டினம் என அழைக்கப்பட்டது. புராணத்தின்படி குபேரப்பட்டினமான அலகாபுரியில் அபயமுத்திரை, கிரீடம், மீன்மத்தை ஆகிய ஆபரணங்களுடன் காட்சியளிக்கிறார் குபேரன். சிவந்த மேனியும் குள்ளமான உருவமும் பெரிய வயிறுமுடையவராக சித்தரிக்கப்படுகிறார் குபேரன். பத்மாவதி தாயாரை காதலித்த வெங்கடாஜலபதி அவரை திருமணம் செய்து கொள்ள குபேரனிடம் கடன் வாங்கியதாகவும் அந்த கடனை இன்னும் அடைக்காமல் இருப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இன்றளவும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் ஏழுமலையான் சார்பாக குபேர காணிக்கை என்னும் பெயரால் குபேரனுக்கு காணிக்கை தரப்படுகிறது.